அடுப்பில் ஆம்பு. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன லஞ்சுன்னு பண்ணுறேன் பாருங்கள். கேஸ் காலி ஆகிடுச்சு, அதனால் அடுப்பில் தான் சமைக்கிறேன். இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்க. மிளகு போட்டு எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மசாலா போடணுன்னு பாருங்கள் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து மிளகு போட்டுக்கணும். மிளகு வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 பேருக்கு தான் சமைக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து உரிச்சியும் போட்டுக்கலாம், உரிக்காமையும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் இதிலே போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு இதில் வந்து கல் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் வந்து சால்ட்டு தான் சேர்க்குறேன், பார்த்துங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன வந்து வெங்காயம் மட்டும் தான் சேர்க்கணுங்க, தக்காளிலாம் சேர்க்கக்கூடாது. இது வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. 5 பேருக்கு நான் சமைக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு பார்த்திங்களா, வெங்காயம், பூண்டு, மிளகு, கொஞ்சம் மிளகாத்தூள், இது உப்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது மிக்சியில் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ வந்து இதில் சேர்க்கணும். இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் முட்டை போடாத கொஞ்சம் தொக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி சனிக்கிழமை சாப்பிட மாட்டாங்க 2 பேர், அதனால் எடுத்து வச்சு இப்போ வந்து முட்டையை வந்து 2ஆக கீறி போட்டுக்கணும். நம்ம போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. போட்டாச்சுங்க. அது ஒரு கிளறிட்டு அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மிளகு பூண்டெல்லாம் போட்டு வச்சா சளி பிடிச்சவங்களுக்குலாம் அது கொஞ்சம் இதை மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா சளியெல்லாம் கம்மி ஆகிடுங்க.